கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் DCAL. இந்த DCAL இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஆல் டைம் ஹை 880. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை கொடுத்துருக்கு. நல்ல ஃபால் கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த ஸ்டாக் கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு ரெக்கவர் மோடில் இருக்குது. இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100க்கு கீழே போன இந்த ஸ்டாக் இதோட லோ பார்க்கும்போது 37. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்போது இந்த 300 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறது, ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக நான் சொல்கிறது. ஸோ ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் நம்ம எதையுமே ஒரு முடிவுக்கு வரணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து இதோட அதாவது ப்ரீவியஸ் ஹையில் இருந்து, அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு மேஜராக ரோல் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டு மேலே போகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்க முடியாமல் இங்கே பாருங்களேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துட்டு இங்கே மேலே போயிருக்கு. இங்கே உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கு. இப்போ அகைன் மறுபடியும் இங்கே. ஸோ இது வந்து 4th அட்டெம்ப்ட். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகி மேலே போகும். அதே சேம் டைம் ஸோ இந்த 387 அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸை இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி மேலே போகும்போது இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும், இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸையும் உடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, நெக்ஸ்ட் தடை கிடையாது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அடுத்தடுத்த ரேலியை கொடுக்கும். அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த 500 அதாவது 451 அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஈஸியாக மேலே மொமெண்டம் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது வந்து ஃபண்டமெண்டலை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களோட ரெவென்யூ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நீங்கள் உங்களோட டெசிஷனை எடுங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இது வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உடைச்சதுக்கப்புறம் வீக்லியில் உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி இதுக்கு மேலே வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மொமெண்டமாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அகைன் மறுபடியும் மேலே போகும். அப்படி மேலே போகும்போது உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டில் இருந்து பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் அது மைனர் சப்போர்ட் தான், இது மேஜர் சப்போர்ட் கிடையாது. ஆனாலும் இங்கேருந்து மேலே போகலாம், இல்லை சைட்வேஸ் போகலாம். ஸோ 2 ரீசன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜோனில் இதை நம்பி நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாக் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கில் இப்போது ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக் KTK பேங்க், அதாவது கர்நாடகா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அதாவது 286 இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கில் நம்ம
கரண்ட்டாக பார்க்கும்போது எந்த விதமான ஸ்விங் ட்ரேடிங்க்கான வாய்ப்புகளும் இல்லை. அதே சேம் டைம் ஒரு ஷார்ட் டேர்முக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் உங்களுக்கு விழுந்துக்கிட்டு இருந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு சைட்வேஸ் மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆகலாம். ஏன்னா இந்த லோவை வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் உடைக்கவே இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த லோவை உடச்சிச்சு அப்படின்னா இன்னும் ஃபால் வரும். அதே சேம் டைம் இந்த ஹையை உடச்சிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஹையை உடச்சிச்சுன்னா உங்களுக்கு மேலே போகலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை இது உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும், ஸோ மேலே இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஸோ என்ன ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ண மாதிரியே தான் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த கேடிகே பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா, அதாவது கீழே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் நான் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது இது கரெக்டாக இருந்துச்சு. பட் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கான ட்ரெண்ட் லைன் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது கரெக்டான சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட்டாக பார்க்கும்போது வாய்ப்பு இல்லை. அதே சேம் டைம் பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கும். எஸ், இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த சப்போர்ட் 172 அப்படின்ற இந்த ரேஞ்ச் வரும்போது அகைன் நமக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சேம் டைம் பார்க்கும்போது இதை உடச்சிச்சு அப்படின்னாலும் எதை அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ட்ரெண்ட் லைனை நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சாலும் நமக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனையும் உடைக்கணும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதையும் உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. ஸோ நம்ம இன்னும் ஒரு 15 டேஸுக்குள்ளே நமக்கு 15 டேஸ் கூட வேணாம், ஒரு 10 டேஸுக்குள்ளே நமக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒன்று கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை ஆன்சர் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜோதி ஸ்ட்ரக்சர். இந்த ஜோதி ஸ்ட்ரக்சரை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் இதோட ஆல் டைம் ஹை 37 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு 12 ரூபா அப்படின்ற இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து முழுக்க இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதாவது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு அகைன் ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே கீழே விழுந்திருக்கு. அதாவது ஒரு ரேலியை முடிச்சுட்டு கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரேலியை கொடுத்துருக்கும். அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக என்ன ஆகும், இப்போது மேலேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ விழுகிற இந்த ஸ்டாக்கை இந்த ட்ரெண்ட் லைன் வரும் பொழுது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் இந்த அளவுக்கு விழுகிற இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டேர்முக்காக மட்டுமே தான் இருக்கும். ஆமாம், அதே சமயம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணணும். அப்படி பண்ணுனா நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இன்னும் பல பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் மாடல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வரும்பொழுது நீங்கள் மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் இல்லைனா ஒன்று பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஆகட்டும், நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்மளே பண்ணிடுவோம்.
ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு 10 ருபீஸ் அப்படின்னு அந்த இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்கில் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிற முடியும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ். இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுக்கறதுக்கான அந்த ஸ்டேஜில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இது ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட். இந்த ப்ரைமரி ட்ரெண்டை எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு பெரிய ரேலியை இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஜோன் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜோனை பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே இங்கே வந்திருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, மேலே தான் போயிருக்கு. ஸோ மேலே போன இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு 115 அப்படின்ற அந்த ப்ரைஸில் வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துட்டு இந்த நம்ம சொன்ன இதே ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த ப்ரைமரி ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான தயாராகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை, அதாவது 68 அப்படின்ற இந்த ப்ரைஸை உடச்சி மேலே இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஜோனில் இந்த ஸ்டாக்கை வந்து ஏன்னா பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்க வரைக்கும் சொல்கிறேன். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக சம்டைம்ஸ் வரலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பாருங்களேன். ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த பாஸ் ஆகிற இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் விழுந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது வரைக்கும் உடைக்கலை. ஆனால் இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக்லி கேண்டிலில் நம்ம கவனிச்சோம்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு வீக்லி கேண்டில் புல்லிஷ் கேண்டில் போயிட்டு இங்கே போயிட்டு ஹிட் பண்ண உடனே உங்களுக்கு அதே கேண்டிலே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கும், அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் மேலே, அதாவது இதுக்கும் புல்லிஷ் கேண்டில் தான் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. மேலே போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, கீழே இறங்கி வந்துருச்சு. ஸோ பேரிஷ் கேண்டிலாகவே ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது இந்த டைமில் இந்த ஸ்டாக் வந்து இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது உடைச்சிச்சு அப்படின்னா நம்ம இங்கே இதை உடைச்சாலே உங்களுக்கு எங்கே வரைக்கும் போகும், இதோட ப்ரீவியஸ் ஹை இதையும் உடச்சிச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே ரேலி கொடுக்கும், நல்லா ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸோட ஃபண்டமெண்டலையும் நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு விழுந்த இந்த ஸ்டாக், இதுக்கான ரீசன் என்ன, ஸோ அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கன்ஃபார்மாக இவ்வளோ தூரம் விழுந்த இந்த ஸ்டாக்கு நல்லா, அதாவது ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அங்கேருந்து விழுந்த எல்லா ஸ்டாக்குமே மேலே பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. எந்த ஸ்டாக்குக்கு எல்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கம்பெனி மட்டும்தான் மேலே எழும். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் விழுந்த இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் நம்ம பண்ணுவோம். ஸோ எந்த சப்ஸ்கிரைபர் அதாவது இந்த ஸ்டாக் வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம் நான் வந்து இதை வந்து ஒன்று சப்போர்ட்டுக்கு வரும்போதும் நம்ம பார்க்கலாம், இல்லை அப்படின்னா பிரேக் அவுட்டில் இந்த ஸ்டாக்கை பற்றி தனியாக நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டாக்கை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. அதே சேம் டைம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சரி இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல விற்றுருங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம தான் அனாலிசிஸ் பண்ணுறோம். நீங்கள் கற்றுக்கணும், அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.